அது மட்டுமல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதாவது 5 ஆண்டு காலம் நீங்க தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க இப்ப எப்படி ஓட்டு கேட்கணும்? நீங்க 5 ஆண்டு காலம் ஏதாவது செஞ்சிருக்கீங்கன்னா அந்த சாதனைகளை வச்சு நீங்க ஓட்டு கேட்கணும், அதானே? ஆனா அதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. ஏன்னா செஞ்சாதானே, எதுவுமே செய்யல, அதெல்லாம் விட்டுட்டாரு அவரு. இப்ப ஸ்டாலின் ஓட்டு கேட்கறது எப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம். ஏமா அந்த கூப்பன் என்னன்னு தெரியுமாமா? உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாங்க. கூப்பன் அது ஒரு பேப்பர், காகிதம். அந்த 8000 ரூபாய் கூப்பன் வாங்கணும்னா நீ திமுக காரனுக்கு 3000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அந்த 8000 ரூபாய் கூப்பன் திமுக அவன் குடும்பத்துக்கு தான் கொடுப்பான், தவிர உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது ஸ்டாலின் உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன்னா பேப்பர் கொடுப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல நேரடியா உங்க கணக்கு போகும். 8000 ரூபாய் பெருசா 10,000 ரூபாய் பெருசா? 8000 ரூபாய் பேப்பர் கூப்பன் பெருசா 10,000 ரூபாய் பணம் பெருசா? கூடவே எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்க, ஏமாறாதீங்க. சும்மா இந்த ஏமாத்து பேசி, இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்க கடன் தள்ளுபடி பண்ணுவோம், நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணி நீங்க எல்லாம் நம்பி உங்களை தாலி சங்கிலி எல்லாம் வச்சீங்க பேங்க்ல, ஏமாத்து. ஆனா மீண்டும் ஏமாறாதீங்க, மீண்டும் ஏமாறாதீங்க. அதனால இதெல்லாம் சிந்திங்கள். நாங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நல்ல படிப்பு கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் திமுக நல்ல கள்ள சாராயத்தையும் அதாவதுமா பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு வாதியார் தான். ஆனா டாஸ்மாக் கடையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5 பேர் வேலை செய்யறாங்க. அதாவது குடிக்கிறதுக்கு 5 பேரா, படிக்கிறதுக்கு ஒருத்தர். படிக்கிறதுக்கு வாதியார் ஒருத்தர் தான், குடிக்கிறதுக்கு 5 பேர். அது பாதுகாப்பு, சரக்கு பாதுகாப்பு. தலையெழுத்து மாறலாம், தலையெழுத்து தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. அதனால நான் சொல்றேன், சிந்தியுங்கள், இந்த முறை ஏமாறாதீங்க. அதிலும் குறிப்பாக இந்த தொகுதியில் உள்ள கேடுகட்ட மானங்கட்ட திமுக வேட்பாளர், கள்ளசாராமிக்கு திமுக வேட்பாளர், ஊழல் செய்கின்ற திமுக வேட்பாளர், பினாமிய திமுக வேட்பாளர், இன்னும் 2 மாதத்தில் ஜெயிலுக்கு போகின்ற திமுக வேட்பாளர், அது உறுதி. அதனால இதையெல்லாம் சிந்தித்து நம்முடைய வேட்பாளர் ஆப்பா செழியன் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தாருங்கள், தாருங்கள், தாருங்கள். உங்களுக்கு அவர் சேவை செய்வது, யாரையும் மிரட்ட மாட்டார், யாரையும் துன்புறுத்த மாட்டார், யாரையும் திட்ட மாட்டார், யார் பணமும் அவருக்கு தேவையில்லை. உங்க வீட்டு வாசல் அவர் வந்து நிற்பாரு. இன்னைக்கு நீங்களா திமுக எம்எல்ஏ வாசல்ல போய் நிக்கணும், அவர் முதலாளியா நீங்களா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறார். அதனால செழியன் உங்களில் ஒருவன், செழியன் உங்களில் ஒருவர், உங்களை போன்றவர், உங்களை போன்று உழைக்கின்றவர், உங்களை போன்ற சாதாரண ஒரு விவசாயியின் மகன். அவருக்கு நீங்கள் எல்லோரும் வாய்ப்பளித்து, நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து செழியன் அவர்களுக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர், நம்முடைய டிடிவி தினகரன் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், ஜி.கே. வாசன் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், நம்முடைய பாரிவேந்தருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், என்னுடைய நண்பர் ஜெகன் மூர்த்தி அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், ஏசி சண்முகம் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், நம்முடைய ஆப்பா செழியன் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வார் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு
நன்றியோடு விடைபெறுகின்றேன். நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம். நன்றி.